வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் எதுக்கெல்லாம் முதல்ல நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், எதுக்கெல்லாம் நான் ரெஸ்பான்சிபிள்? ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒருத்தர் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் விட்டுருங்க. இல்லை, நான் கேட்டதுனால நான் உங்களையே சிங்கிள் பர்சன் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் பர்சனில் சொல்கிறேன். நான் தான் மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உண்மையாக சொல்லணும்னா அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ எம் கம்ப்ளீட்லி லீன் அண்ட் மை வைஃப். அது தப்பு. காலத்தால் பல் தேய்க்கிறதுலேருந்து குளிச்சு ரெடி ஆகி ஆஃபீஸ் வரை வந்து பண்ணுற எல்லா வேலையிலையும் என் ஒய்ஃப் தான் 95% பண்ணுவாங்க, 5% நான் பண்ணுவேன். காஃபி போடுறது, பேஸ்ட் இருக்கான்னு பார்க்குறது, ப்ரஷ் இருக்கான்னு பார்க்குறது, ஃபேஸ் ஷேவிங் ஃபோம் இருக்கான்னு பார்க்குறது, துண்டு ஒழுங்காக இருக்கான்னு பார்க்குறது, டெஸ்ட்டு தோச்சு இஸ்திரி போட்டது இருக்கான்னு பார்க்குறது, இதெல்லாம் நான் பண்ண வேண்டிய வேலை. இது எல்லாமே என் ஒய்ஃப் பண்ணுவாங்க. இது வரைக்கும் என் துணியை எடுத்து நான் வாஷிங் மிஷினில் கூட போட்டது கிடையாது. பெரும்பாலானவங்களும் அப்படி தான் சார் போகுது. நான் என்ன சொன்னேன், நான் பண்ணணும். அதுமாதிரி காத்தால எழுந்தால் என் பெட்டை வந்து இதுதான் ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்கிறது, டிசிப்ளினில் பண்ணணும்னு. நான் பண்ணாதது நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. காத்தால மேக் யூர் ஓன் பெட்டு, எஸ்பெஷலி ஃபார் பேச்சுலர்ஸு. நீங்களே உங்கள் படுக்கையை சரி பண்ணணும். திரும்பி படுத்துக்கிறதுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி ரெடி பண்ணணும். அங்கேருந்து ஆரம்பிக்கணும். டு அன் எக்ஸ்டென்ட்டு எனக்கு தண்ணி கூட முன்னாடியே எடுத்து வச்சுருப்பாங்க. நைட் வாட்டரே ரெடியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி எந்த எண்ணெய் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கூடாது. ஓகே. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட்ஸ் தேர். காலத்தால் நீங்கள் யூ ஹவ் டு மேக் அப் யுவர் ஓன் பெட். உங்கள் பர்சனல் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கான்னு நீங்களே பார்க்கணும். திஸ் இஸ் ஃபார் மேரிட் பீப்புள் ஐ எம் டெல்லிங். ஆஸ் அ பேச்சுலர் இதெல்லாம் வேறு வழி இல்லாமல் நாங்கள் பண்ணுறோன்னு. ஆனால் ரூமு குப்பையாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் பேச்சுலர் ரூம்லாம். ஸோ அந்த ரூமே சரி பண்ண மாட்டாங்க. துணியை வாரத்துக்கு ஒரு வாட்டி துவைப்பாங்க, ஏன்னா அடுத்த வாரத்துக்கு ட்ரெஸ் இருக்காது போடுறதுக்கு. ஸோ இது உன்னோட பர்சனல் ஹைஜீனை நீ தான் பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது ஈட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நான் இப்படி இருக்கேன்னா, இவ்வளோ குண்டாக இருக்கேன்னா, என் சொந்த செலவில் சூனியம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கிறேன். இஃப் ஐ ஹட் ஈட்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோ தூரம் மாட்டியிருக்க மாட்டோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்க்கணும். ஜஸ்ட் லைக் தட் மேலோட்டமாக பார்த்துட்ருக்கோம் நாங்கள். ஓகே. ஒரு பட்ஜெட் போட்டு வரவு கம்மியாக செலவு பண்ணணும். அப்போ நம்ம வந்து வேலைக்கு இன்னும் போகலன்னா பொறுப்பாக செலவு பண்ணணும். இந்த பணம் நம்மளுக்கு தேவையா, இந்த செலவு பண்ணணுமா, ரொம்ப கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி செலவு பண்ணணும். ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். அது மாதிரி கொண்டு வந்து சாப்பாடு டேபிளில் வைக்கிறச்ச எவ்வளோ பேர் இந்த அரிசியை விவசாய காலத்துலேருந்து உங்களுக்கு தட்டு வரத்துக்குள்ள எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம யோசிச்சுருக்கோமா? அவங்க கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறத நம்ம திங்க் ஆஃப் ஆல் தி லைஃப்ஸ் தட் ஹவ் டச்ட் யூ. தட் நீங்கள் காதால் எழுந்து சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ போகிறதுக்கு எவ்வளோ பேர் வேலை செஞ்சால் நம்ம. நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா ஒரு டிரைவரு, ஆட்டோமேன், ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்கு இது டாக்ஸி டிரைவர், நீங்கள் கார் ஓட்டு போகிறீங்கன்னா வேறு பார்க் பண்ணுறது. எவ்வளோ பேர் அந்த செக்யூரிட்டி ஆளை பார்த்து குட் மார்னிங் சொல்லியிருப்பீங்க. அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் கஷ்டம் பாசம்லாம் இருக்கும்ல. இவங்கள பற்றி யோசிக்கிறதே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் நம்ம என்ன நினைக்கிறோம், நானே வந்தேன், நானே எல்லாம், நான் ஸ்வயம்பூன்னு. உன்னை தனியாக விட்டு காட்டில் விட்டால் ஒரு நாள் தாங்க மாட்டோம். நம்ம ஒரு தனி ஊரில் விட்டோன்னா தனியாக சர்வைவ் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். உங்களை சுற்றி ஒரு சொசைட்டி அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. என்றைக்காவது அதை கூப்பிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களா? உங்கள் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸு, இன்க்ளூடிங் மீ. என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அம்மா அப்பா அவங்கள சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸு. ஒன்றுமே கிடையாது. எல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட். இந்த கிராட்டிடியூடே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கிராட்டிடியூட் இல்லை. ஆமாம். உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சரு. இப்போ கிராட்டிடியூடே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பார்த்தா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குது சார். ஆமாம். அதை தாண்டி அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டோமே. நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையே. எவ்வளோ பேர் உங்கள் ஸ்கூல் டீச்சரை போய் பார்த்துருக்கீங்க? உங்கள் காலேஜ் டீச்சர் எங்கே இருக்கான்னு தேடி பார்த்துருக்கியா? உன் ஸ்கூல் பிரின்சிபலை பற்றி ஒரு நாளைக்கு யோசிச்சிருக்கிறியா? உனக்கு பாடம் கூட சொல்லி கொடுத்த ஆசான தெரியுமா உனக்கு? அதை பற்றி என்றைக்காவது யோசிச்சிருக்கிறியா? இல்லை. அதுக்கு நன்றி சொல்லியிருக்கியா? இல்லை. அப்போ என்ன, அதோட அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான. அப்போ நீ ரெஸ்பான்சிபிளே இல்லை. நீ நினைக்கிற நீயே படித்து நீயே உலகத்தில் வந்து நீயே எல்லாம் பண்ணிட்டேன்னு. அது எப்படி பண்ண முடியும்?
ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது காலையில் பெட் எடுத்து வைக்கிறதுலேருந்து பெட்டு தான் ஃபஸ்ட்டு. எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்களேன். நான் வியூவர்ஸ் பண்ணல. பார்க்குறவங்க. இத்தனை நாள் நான் சொல்ல, ஏன்னா நான் பண்ணல. ஃபைன். ஸோ பெட் எடுத்து வைக்கிறதுலேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றீங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் இருக்குல்ல. ஷூவை கட்டினா நான் அதை கூட பண்ண மாட்டேன். ஷூவை கட்டினா அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க மாட்டேன். சார் நீங்கள் கார்த்தால எக்ஸசைஸ் பண்ணிட்டு வருவேன் நான். எங்களுக்கு டிசிப்ளினையும் ரெஸ்பான்சிபிலிட்டி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களா சார் நீங்கள்? இதில் டிசிப்ளினே கிடையாது. ம் ஷூவை எடுத்து ஒழுங்க அங்கே தானே வைக்கணும். அது என்ன டிசிப்ளின்? டிசிப்ளின் போய் ஷூவை போட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது. எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஆன் வந்து படுத்தும்போது ஷூவை கட்டிட்டு அங்கேயே போட்டு போகிறது. நான் ஒரு விஷயத்துக்கு பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு ஏன்னா நினைக்கிறேன். ஏன்னா பொறுப்பு வந்து எக்ஸசைஸ் பண்ணுற வரைக்கும் தானே. ஷூ அங்கேயே கிடந்தா என் அசிஸ்டன்ட் கொண்டு வந்து ஷூ வைப்பான்ல. ம் அடுத்த நாள் காத்தால் தானே எனக்கு ஷூ தேவைப்படும். அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ஷூ தேவைப்படும் போது அது இல்லை அப்படின்னா அன்றைக்கி தான் புத்தி வரும். அங்கே அப்போ தான் ரெஸ்பான்சிபிளாக நான் இல்லை அப்படின்ற ஒரு இது வரும். ம். அது வரைக்கும் ஓகே. நீங்கள் ஷூவை போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுற வரைக்கும் தான் டிசிப்ளின். கழட்டி நம்ம எங்கே நாளைக்கு எடுக்கிறதுக்கு தேவையானது இன்றைக்கே பண்ணி வைக்கிறதுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே சார், நாங்கள் டிசிப்ளினையும் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டிசிப்ளின்டாக இருந்தால் எஸ் ஐம் ரெஸ்பான்சிபிள், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத இல்லை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, ம் எல்லா டூல்ஸும் அங்கேயே கிடக்கும். இந்த ம் ம் ஆன் இருக்கும்போது நான் எடுத்து வைப்பேன் எல்லாத்தையும். திரும்பி அந்த வெயிட்ஸ் எடுத்து வைக்கணும், திரும்பி பாறை இடத்துல வைக்கணும். அதெல்லாம் யார் பண்ணுறது? ஓகே சார், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின் ரெண்டுக்குமே ஒரு டிஸ்டிங்க்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஆமாம், நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.